பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. நாம் இந்த மாதத்திலே யோசேப்பின் குடும்பம் என்ற தலையங்கத்திலே தொடர்ந்து யோசேப்புடைய தாயார், தகப்பன், யோசேப்புடைய சகோதரர்கள் என்று ஒவ்வொன்றாக தனித்தனியாய் ஆராய நிதானித்து அறிய தேவன் உதவி செய்து வருகிறார். அதற்காக தேவனை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். அந்த வகையிலே நாம் கடந்த நாட்களிலே இந்த யோசேப்பின் குடும்பத்திலே முதலாவது யோசேப்பின் தாய் ராகேலை குறித்தும், இரண்டாவதாக யாக்கோபை குறித்தும், மூன்றாவதாக ரூபனை குறித்தும், நான்காவதாக சிமியோனை குறித்தும், ஐந்தாவதாக லேவியை குறித்தும், ஆறாவதாக யூதாவை குறித்தும், ஏழாவதாக செபுலோனை குறித்தும், எட்டாவதாக இசக்காரை குறித்தும் பார்த்தோம். தாய் தகப்பன் 2 பேர், அதை தவிர 6 குமாரர்களை பார்த்திருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு 7வது குமாரன், அதாவது யோசேப்புக்கு முன் பிறந்த சகோதரர்களில் சோத்திரம், செபுலோனுக்கு இசக்காருக்கு அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற தான் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரனை குறித்து பார்க்க போகிறோம். இந்த தானை குறித்து சொல்லுவதற்காக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், கர்த்தர் நல்லவர், 16வது வசனம். நியாயாதிபதிகள் 18:16. ஆயுத பாணிகளாகிய தான் புத்திரர் 600 பேரும் வாசற்படியிலே நின்றார்கள். ஆம், இந்த நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தான் புத்திரர் என்று பார்க்கிறோம். ஏன் தான் என்கிற பெயர் மட்டும் எடுக்காமல் தான் புத்திரர் என்கிற பெயரையும் சேர்த்து எடுத்தேன் என்று சொன்னால், இந்த ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது கிட்டத்தட்ட 15ஆம் வசனம் வரைக்கும் நல்லா படிப்பாங்க. 16ஆம் வசனம் வந்த உடனே இந்த தான் என்ற பெயரை வாசித்தாலே அவன் தனிப்பட்ட ஒரு மனுஷருடைய பெயர் என்பதை மனதில் வைக்காமல் அதை மற்ற இஸ்ரவேல் என்கிற அந்த வார்த்தையோடு வார்த்தையாக சேர்த்து வாசிக்கிறார். அது ஒரு தனி மனுஷனுடைய பெயர் என்பதை நிறைய பேருக்கு தெரியல, தெரிந்தாலும் அதை கவனிப்பது. அதனாலதான் நான் தான் என்கிற பெயரை மட்டும் எடுக்காமல் தான் புத்திரர் என்றும் சேர்த்து ஒரு அடையாளம் குறிக்காமல் கடந்து போகட்டும். இந்த தான் என்கிற பெயரை உடைய மனுஷன் கர்த்தர் யோசேப்பின் குடும்பத்திலே யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோபுக்கு பிறந்த 5வது மகன். யாக்கோபுக்கு பிறந்த 5வது மகன். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த தான் என்கிற மனுஷனுக்கு தான் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால் நியாயாதிபதி என்று அர்த்தம். நியாயாதிபதி. அப்போ கர்த்தர் நல்லவர். நியாயாதிபதி என்கிற பெயர் யாருக்கு இருக்கிறது? ஆதி காலத்துல ராஜாக்கள் இல்லாத காலத்துல ஜனங்களுக்கு வந்த வம்பு தும்புகளை கேட்டு சண்டைகளை விலக்கி விட்டவர்களுக்கு பெயர் நியாயாதிபதிகள். அதற்கு பின்பு 2ஆம் கட்டத்திலே ராஜாக்களின் காலத்திலே ராஜா இருக்கிற தலைமை ஸ்தானத்துக்கு அடுத்த பெரும் பட்டணங்களிலே இந்த நியாயாதிபதிகள் நியமிக்கப்பட்டு அந்த பட்டணங்களில் காணப்படுகிற பிரச்சனைகளை தீர்க்கிறவர்களாய் இவர்கள் இருந்தார்கள். 3ஆவதாக இந்த நியாயாதிபதி என்பது ஒரு பெரிய பதவியாகவே மாறினது. 4வது புதிய ஏற்பாட்டிலே நியாயாதிபதி என்பது அது அங்க இருந்த ஆசாரியர்கள், வேத பண்டிதர்கள் மற்றும் வேத பாரகர்கள் அவர்களது பெரிய பதவியாக வைத்துக் கொண்டு அரசாங்க ஆளுகை செய்கிறவர்களாய் நியாயாதிபதிகள் மாறினார்.
இப்படி இந்த நியாயாதிபதி என்கிற ஒரு அர்த்தமே பல கட்டங்களை கடந்ததும் பல கட்டங்களுக்கு உரியதுமாய் இருக்கிறது. அதெல்லாம் கடந்துதான் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவுக்கு கூட அவர் நியாயாதிபதி என்று அழகான பெயர் கொடுக்கப்பட்டது. இங்கு சொல்லப்படுகிற தான் என்கிற அர்த்தத்துக்கு ஒப்பான நியாயாதிபதி, சண்டை பிரச்சனைகளை தீர்த்துவிட்ட நியாயாதிபதி, ராஜாக்களுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்த நியாயாதிபதி, பெரும் பட்டணங்களுக்கு இருந்த நியாயாதிபதி, பதவிகள் வசித்த நியாயாதிபதிகள், இந்த எல்லா நியாயாதிபதிகளை விட நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தான் மெய்யான உண்மையான பெரிய நியாயாதிபதியாயிருக்கு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பானவர்களே, அப்போ தான் என்கிற மனுஷனுக்கு என்ன அர்த்தம்னாக்கா நியாயாதிபதி என்று அர்த்தம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தானுடைய தாய் யார் என்று கேட்டால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் கர்த்தர் நல்லவர் 35ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்தா, ராகேலுடைய வேலைக்காரியாகிய பில்காள், ராகேலுடைய வேலைக்காரியாகிய பில்காளுக்கு பிறந்த முதல் குமாரன், மூத்த குமாரன் தான் இந்த தான். இந்த பில்காலுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒருவன் சுதந்திரம் தான், இன்னொருத்தன் நப்தலி. நப்தலி முதலாவது பிறந்தது தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இந்த தான் என்கிற மனுஷனை குறித்து தேவனுடைய செய்திக்கு உள் நான் போவதற்கு முன்பாக இன்றைக்கு இந்த தானை குறித்த சில குறிப்புகளை உங்களுக்கு அறிவித்து விடுகிறேன். இந்த தானை குறித்த சில வரலாற்று குறிப்புகள், வாழ்க்கையின் அடிப்படை குறிப்புகள் 1-2 உங்களுக்கு தெளிவாய் சொல்லிவிடுகிறேன். கர்த்தர் நல்லவர். நான் சொன்னேன், இந்த தான் என்கிறவன் யாக்கோபுக்கு 5ஆம் குமாரன் என்று சொன்ன. எப்படி இவன் யாக்கோபுக்கு 5ஆம் குமாரனாய் பிறந்தானோ அதே போல இந்த தான் என்கிற பெயரிலே 5 அடையாளங்கள் இருக்கிறது. 5 அடையாளங்கள். அப்ப இந்த தான் என்கிற பெயரில் இருக்கிற 5 அடையாளங்கள் என்னென்ன? நம்பர் 1, ஆதியாகமம் 35:25 படி யாக்கோபுக்கும் பில்காலுக்கும் பிறந்த ஒரு குமாரன் தான் இந்த தான். இது நம்பர் 1. இந்த தான் என்பதற்கு 2வது அடையாளம் என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோசுவா 47வது வசனம். 19:47 வாசித்தால், தான் என்று சொல்லப்படுவது ஒரு பட்டணத்தின் பெயராய் இருக்கும். இந்த தான் என்கிற பட்டணத்துக்கு இதற்கு முன்பாக ஓசோதுரான் லேசேம் என்கிற பெயர், லேசேம் என்கிற பெயர் இருந்தது. ஆனால் அது பிற்காலத்தில் அங்கு இருக்கிற மனிதர்களை, அங்க இருக்கிற மற்ற ராட்சசர்களை இந்த தான் கோத்திரத்தார் போய் சர்வ சங்காரம் பண்ணி அதை பிடித்து தன் தகப்பனுடைய ஞாபகமாக தகப்பனுடைய பெயரை அங்கு வைக்கிறார்கள். அதனால இந்த தான் என்பதின் 2வது அடையாளம் தான் என்கிற ஒரு பட்டணம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல ஒரு காரியத்தை எல்லாரும் கவனிக்கும். இந்த லேசேம் என்கிற பட்டணத்தை தானுடைய பிள்ளைகள் மற்றவர்கள் போய் ஜெயிக்கிறார். ஜெயிச்ச பிறகு அவங்க ஏதோ பேர் வைக்கலாம். அவனுக்குள்ள இருக்கிற ஒருத்தருடைய பேரை வைக்கலாம், அவங்க அம்மா பேரை வைக்கலாம், அல்லது பெரியம்மா இருந்திருக்காங்க, சின்னமா இருந்திருக்காங்க, அவங்க பேரை வைக்கலாம். அதெல்லாம் வைக்காம இங்க அழகாய் பாருங்க, தன் தகப்பனுடைய பெயரை வைக்கிறாங்க. இந்த நாட்கள்ல பல இடத்துல இந்த ஊழியத்துக்காக அல்லது பல காரியத்துக்கு பிரயாணம் போகும்போது சில இடத்துல பார்த்த உடனே இறுதி ரொம்ப துக்கமா இருக்கும். என்னன்னா, அழகான ஒரு 2 வீலர் புது பைக் வாங்கியிருக்கும். அதோட விலை 70,000 ரூபாய், 80,000 ரூபாய், 1 லட்சம், 1.5 லட்சம் இவ்வளோ கொடுத்து வாங்கிட்டு அந்த பைக்குக்கு முன்னாடி இருக்க டூம், அந்த ஒரு பிளாக் கலர் கிளாஸ்,
அதுல என்ன பண்ணுவான்னா ஒரு சினிமா நடிகருடைய பேரை இல்லாட்டி சினிமா நடிகருடைய படத்தை ஒட்டியும். எனக்கு அதை பார்த்த உடனே சந்தோஷம் இல்ல, ரொம்ப துக்கமா இருக்கும். நீ யாரோ, அந்த சினிமா நடிகன் யாரோ, உனக்கு அவனை தெரியுது, ஆனா அந்த நடிகனுக்கு ஒன்னே தெரியாது. உன் குளம் தெரியாது, கோத்தரம் தெரியாது, இனம் தெரியாது, ஜாதி தெரியாது, நீ எந்த ஊர் தெரியாது, எங்க பிறந்தும் தெரியாது. அந்த நடிகனுக்காக நீ என்ன பண்றேன்னே அவனுக்கு தெரியாது. ஆனா அவனுடைய பெயரை சொந்த வாகனத்துல பெருசா போட்டு ஒரு பெரிய பெருமை. அப்ப இது எதை குறிக்கிறது? அறிவில்லாமையை காண்பிக்கிறது, சர்வ சங்காரமாய் போகிறதை காண்பிக்கிறது. ஆனால் இந்த தான் புத்திரரும் தான் வம்சத்தாரும் அந்த பட்டணத்தை பிடிக்கும் போது அதுக்கு தான் என்கிற தன் தகப்பனுடைய பெயரை வைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாயையும் தகப்பனையும் மறந்து விடாதே. தாயையும் தகப்பனையும் கைவிட்டு விடாதீர்கள். அந்த தாயையும் தகப்பனுக்கும் வேண்டிய நன்மையான காரியத்தை செய்து அவர்கள் இருதயம் அகமகிழும்படி செய்யுங்கள். அது ரொம்ப நல்லது. அப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாகும். இந்த தான் என்பதற்கு 5 அடையாளம். 1, அவன் யாக்கோபுக்கு பிறந்தவன். 2வது, இந்த தான் என்பது ஒரு பட்டணத்தின் பெயர். 3வதாக இந்த தான் என்பது எதை குறிக்கிறது? யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாத்திரையாகமம் 31:6 வாசிக்கிறது. மேலும் தான் கோத்திரத்துள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோனியாவையும் அவனோடு துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் செய்வார்கள். இந்த தான் என்பதின் 3வது அடையாளம் என்னன்னா, அது ஒரு கோத்திரத்தின் பெயர். தான் என்கிற ஒரு கோத்திரம். அதைத்தான் இந்த யாத்திரையாக 33:6 பார்க்கிறோம். ஒரு கோத்திரத்துக்கு பெயர் தான். அப்ப நீங்க கேட்கலாம், ஒரு கோத்திரம் என்றால் ஒரு சோத்திரம் கோத்திரத்தின் பெயர்னு சொல்றீங்க, ஆனா கோத்திரம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, கோத்திரம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய தனித்துவமான ஒரு கூட்டம் என்றார். ஏதோ ஒரு கோத்திரம் என்று சொன்னா அந்த கோத்திரத்துல அந்த ஒரு ஜாதிக்காரர்கள் தான் இருப்பாங்க, அந்த ஒரு மொழி பேசுகிறவர்கள் தான் இருப்பாங்க. ஒரு அண்ணன் தம்பி மற்ற மாமா கசோத்திரம் உறவினர்களை சொல்லி அந்த ஒன்றோடு ஒன்றாய் பிணைந்து ஒன்றோடு ஒன்றாய் பிறந்து ஒன்றோடு ஒன்றாய் வாழ்ந்தவர்கள் ஒரு கூட்டமா வாழ்வாங்க. அதற்கு பெயர் தான் கோத்திரம். அப்போ இந்த தான் என்பது 1வது யாக்கோபின் குமாரன், 2வது பட்டணத்தின் பெயர், 3வது இந்த தான் என்பது கோத்திரத்தின் பெயர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 4வதாக இந்த தான் என்பதின் அடையாளம் என்னன்னாக்கா, இந்த தான் என்கிற பெயரை கடந்து தான் யான் என்கிற ஒரு பெயரும் வேதாகமத்திலே உண்டு. தான் யான் என்கிற ஒரு பெயர். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 சாமுவேல் 24:6. முதலாவது தான் என்பவனை குறித்து அறிந்தவர்களே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். அவர்களுக்கு மத்தியிலே இந்த தான் யான் என்பவனை குறித்து தெரியுமா என்று கேட்டால் யாருக்குமே தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த தான் என்கிற பெயரில் தான் யான் என்கிற ஒருவன் வந்தான். இதை நீங்க கொஞ்சம் உச்சரிச்சு பாருங்க. தான் யான் என்பது இன்றைக்கு இருக்கிற சொல்லாடல் அதாவது சொல் குறியீட்டின்படி நீங்க நல்லா உச்சரிச்சு பார்த்தால் இது சீன மொழியின் உச்சரிப்பாய் வரும். அப்ப இவர் சீனா தேசத்துக்காரன் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த தான் யான் என்கிற அந்த பெயரின் அந்த உச்சரிப்பு அந்த வகையில் வருகிறது. வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
அங்கே இருந்து கேலையாத்திற்கும் தாதீம் ஓட்சிக்கும் போய் அங்கே இருந்து தான்யானுக்கும் சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கும் போய் தான்யானுக்கும். இப்போ இந்த தான்யான் என்றால் என்ன அப்படின்னாக்கா, இந்த தான்யான் என்பது அது ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிக்கிறதா இருக்கு. இந்த குறிப்பிட்ட இடம் எங்க இருக்குன்னாக்கா, கானானுக்கு வடகோடியில் இருக்கிற ஒரு இடம். கானானின் வடகோடியில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு இடம் தான் இந்த தான்யான். இந்த தான்யான்ல என்னையா ஸ்பெஷல்? இவ்வளவு மறைஞ்சிருக்கிற ஒளிஞ்சிருக்கிற இந்த தான்யான் என்கிற பேருக்கு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கானாக்கா இருக்கு. என்னன்னா, ஒரு நாள் தாவீது சொல்றான், ஓ சோதரம் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் அல்லது மேற்பட்டவர்கள் போய் கணக்கெடுத்துட்டு வான்னு சொன்ன உடனே யோவாப் கணக்கெடுக்க போறான். அந்த யோவாப் வாலிபர்களை கணக்கெடுக்க போன போது இந்த தான்யான் பட்டணத்துல போய் கணக்கெடுத்து, அப்போ நல்ல கணக்கெடுக்கக்கூடிய வாலிபர்களும் இளைஞர்களும் இருந்த பட்டணம் தான், ஒரு இடம் தான் இந்த தான்யான். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த தான்யானில் தான் யோர்தானின் உற்பத்தி ஸ்தானம் இருந்துச்சு. யோர்தான் உற்பத்தி ஆகிற இடமே இந்த தான்யான் ஒட்டிதான் இருந்துச்சு. இப்ப கவனிச்சீங்களா? தான்யான் என்கிற பேரை நாம் அதிகமா கேட்டிருக்கவே மாட்டோம். அதை மெனக்கட்டு தேடி கண்டுபிடிச்சு படிச்சிருக்கவும் மாட்டோம். ஆனா கேட்டிருக்காத, அதிகமாய் படித்திருக்காத, நிறைய ஊழியர்களால் சொல்லப்பட்டிருக்காத, மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற அந்த தான்யானுக்குள் எவ்வளவு அழகான வெளிப்பாடுகளை வைத்திருக்கிறார். அது ஒரு இடம். அது கானானின் வட கோடி இடம். அங்கே யோவா போன்ற சிறந்த மனிதர்கள் போன இடம், யோர்தானின் உற்பத்தி ஸ்தானமாகிய இடம். இப்ப இது ஏன் இவ்வளவு இந்த தான்யானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னா, இதுல ஒரு சத்தியம் இருக்கு. என்ன சத்தியம் தெரியுமா? இன்றைக்கும் இந்த பூமியிலே சில பரிசுத்தவான்கள், தேவனுடைய தாசர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரிகள் இந்த தான்யான் போலத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு கானான் இருக்கும், அவர்களுக்குள் ஒரு யோவாப் இருப்பான், அவர்களுக்குள் ஒரு யோர்தானே புறப்படும். ஆனால் அந்த தான்யானை இந்த உலகம் கண்டுக்காது, இந்த கிறிஸ்தவர்கள் கண்டுக்க மாட்டாங்க, கிறிஸ்தவ ஊழியங்கள் கண்டுக்காது. ஆனால் அவர்கள் யார் என்றால் மறைந்திருக்கிற பட்டணங்கள். ஓ, கடலுக்கு அடியில் இருக்கிற முத்துக்கள். என்றைக்கோ ஒரு நாள் கண்டுபிடிச்சு, இங்க ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், வா அவரிடத்தில் போக வேண்டி சொல்லி தப்பி தவறி நீங்க அங்க போயிட்டீங்க அப்படின்னா, அவங்க உங்களை வாழைப்பழத்தை உரிக்கிற மாதிரி உரிச்சு உங்க பிறப்பின் வர்த்தமானத்தை சொல்லி, இறுதி காலத்தின் ஜீவிய சரித்திரத்தை சொல்லி, உங்களுக்கு அறிவிக்க வேண்டிய வெளிப்பாடுகளை, வார்த்தையை சொல்லி, உங்களை அப்படி திக்குமுக்காட வைத்து விடுவார். இதுதான் இங்க வருத்தத்துக்குரிய செய்தி. என்ன வருத்தம்? இந்த தான்யான்களை கண்டு கொள்ளுகிறதான சபைகள் இல்லை. இந்த தான்யான்களை கூப்பிட்டு பயன்படுத்துவது தைரியம் உள்ள ஊழியக்காரர்கள் இல்லை. இந்த தான்யான்களை வெளியே கொண்டு வந்து பிரபலியப்படுத்தி, இங்கே இப்படி ஒரு தான்யான் இடம் என்கிற இடம் இருக்கிறது. அந்த தான்யான் கானானில் இருக்கிறது. அங்கு யோவா போன்ற சிறந்தவர்கள் போகிறார்கள், அங்கு யோர்தானே வருகிறது என்று சொல்லி இவர்களை பிரபலியப்படுத்துறதுக்கோ அறிமுகப்படுத்த கூட நிறைய பேர் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் சொல்றேன், ரொம்ப பிரபல்யமானவர்கள், பேர் பிடித்தவர்கள் மட்டும்தான் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள், சுவிசேஷர்கள் கிடையாது. என் ஊழியத்தின் அனுபவத்துல சொல்றேன். கூடுமான வரைக்கும் ஒளிஞ்சே இருந்து மறைஞ்சே இருந்த மாபெரும் பரிசுத்தவான்கள் உண்டு. பைபிள்ல எத்தனையோ பெரிய தீர்க்கதரிசிகள் உண்டு. அதுல ரொம்ப பெரிய தீர்க்கதரிசினா ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் முழு பூமியை குறித்து தீர்க்கதரிசனம். உலகத்தில் இருக்கிற பூமியின் எல்லா பகுதியும் தீர்க்கதரிசனம். யாருனாக்கா அகபு. அவன் சொன்னான், பூமி முழுவதும் பஞ்சமரப்பும். அப்ப முழு பூமிக்கும் தீர்க்கதரிசனம் சொன்னவன் அகபு.
ஆனா நம்ம ஆட்களுக்கு எந்த தீர்க்கதரிசி தெரியும்? ஏசாயாவை தெரியும். ஓ, கர்த்தர் நல்லவை, இயேசு கிறிஸ்துவை தெரியும், எலியாவை தெரியும், அகபுவை தெரியாது, இந்த தான்யான தெரியாது. ஆனால் இந்த தான் என்கிற பெயரின் 4வது அடையாளம் தான் யான். அது ஒரு நல்ல சிறப்பு வாய்ந்த இடம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நான் சொன்னேன் தான் என்பதற்கு 5 அடையாளங்கள் உண்டு என்று. அதுல 5வது அடையாளம் என்னன்னாக்கா, இந்த தான் என்பதிலே தான் வம்சத்தான் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனுஷன், அவனுக்குதான் தான் வம்சத்தான் என்கிற பெயர் இருந்தது. இப்ப தான் வம்சத்தான் என்கிற பெயரை உடைய ஒருவன் இருந்தான் என்று சொல்லும் போது நீங்க யாரையும் நினைக்கலாம், அல்லது யாரும் தெரியாது இருக்கலாம். ஆனா அவனுடைய மகன், இந்த தான் வம்சத்தானுடைய மகன் பேரை சொன்னாக்கா உடனே உங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு மனசாட்சியின் கண்கள் ஆவியா வெளிப்படும். அப்போ இந்த தான் வம்சத்தான் என்று அழைக்கப்பட்டவன் யார்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். நியாயாதிபதிகள் 13:2. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். இந்த மனோவாவின் மகன் தான் சிம்சோன். இப்போ இந்த தான் வம்சத்தான் என்று குறிப்பிடப்பட்ட ஒரு சிறந்த மனுஷன், இவன் 5வது அடையாளம். இந்த தான் வம்சத்தான் முதலாவது எப்படிப்பட்டவன்? சோரா என்னும் ஊரை சார்ந்தவன். 2வதாக பிள்ளை பெறாத மலடிக்கு புருஷனாய் இருந்தவன். ஆனா இந்த கர்த்தர் தான் வம்சத்தனான இந்த மனோவா பிள்ளை பெறாத மலடிக்கு புருஷனாய் இருந்தாலும் இந்த மனோவாவை தேடி கர்த்தருடைய தூதனே வந்தார். அப்புறம் 2 பேருக்கும் அழகான ஒரு பையனும் பிறந்தார். எனக்கன்பானவர்களே, யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகளிலே இன்றைக்கு ஆண்டுடைய கிருபையினாலே நாம் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே 7வது பேரை பார்த்துட்டு இருக்கோம். இந்த 7வது பேர் 2 எழுத்து உடைய பெயர். அதத்தான் அந்த வெறும் தான் என்கிற 2 எழுத்துடைய இந்த சின்ன பெயருக்குள்ள எவ்வளவு பெரிய வரலாற்றை வைத்திருக்கிறார். 5 மாபெரும் அடையாளங்களை வைத்திருக்கிறார். இந்த தானை குறித்த பெரிய சரித்திரத்தை ஆவியானவர் எழுதி வைத்தார். இதுக்குத்தான் தமிழ்நாட்டுக்காரவங்க சொன்னாங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. தான் என்கிற 2 எழுத்து பெயர் தான், ஆனா அந்த பேருக்குள் இவ்வளோ பெரிய மகிமை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்ப இதுவரைக்கும் நான் சொன்னது இந்த தான் என்கிறவனை குறித்த தலையங்கத்தை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இவன் யாக்கோபுடைய மகன், இவனுடைய தாயுடைய பேர் பில்காள், இவன் 5வது மகன் என்று சொல்லி அதுக்கு 5 அடையாளங்களையும் உங்களுக்கு ஆண்டுடைய கிருபையினாலே அறிவித்திருக்கு. இப்போ இந்த தான் மற்றும் தானுடைய கோத்திரத்தில் நடந்த ஆச்சரியமான சில காரியங்களை சொல்லுகிறேன். தேவனுடைய கிருபையினால் சமயம் சந்தர்ப்பம் வாய்த்தால், தேவன் அனுமதித்தால், நாளைக்கு இந்த தான் என்கிற மனுஷனை குறித்த 2ஆம் பகுதி நாளைக்கு உங்களுக்கு இறுதியாக போதிக்கப்படும். முதலாவது இந்த தான் என்கிறவனை குறித்த சில காரியத்தை சொல்லுகிற யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாத்திரையாகமம் 31:6 வாசிக்கிறேன், ஜபத்தோடு கவனி. மேலும் தான் கோத்திரத்திலுள்ள அகிசா மாகின் குமாரனாகிய அகோலியாவையும் அவனோடு துணையாக கூட்டினதும் அன்றி
ஞான இருதயம் உள்ள யாவருடைய இருதயத்திலும் ஓ ஞானத்தை அருளினேன், நான் உனக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் செய்வார்கள். இந்த தானுடைய கோத்திரத்தில் வந்த தானுடைய கோத்திரத்தில் இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள் என்று சொன்னால், நல்ல ஞான இருதயம் உள்ளவர்களா இருந்தார். ஞான இருதயம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த ஞான இருதயம் உள்ளவர்கள் இந்த தான் கோத்திரத்தில் இருந்தார்களே, அவர்கள் என்ன செய்தார்கள்? ஓ கர்த்தர் நல்லவர். வேத வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கிறேன். ஓ கர்த்தர், யாத்திரையாகமம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்களில் ஞான இருதயம் உள்ள அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்வார்களாக. அல்லேலூயா. இந்த 2 எழுத்துடைய பேருக்குரிய தானுடைய வம்சத்துல நல்ல ஞான இருதயம் உள்ளவர்கள் இருந்தார். இந்த ஞான இருதயம் உள்ளவர்கள் என்ன செய்தார்களாம்? கர்த்தர் கட்டளையிட்டது எதுவோ அது எல்லாவற்றையும் செய்தார். ஆசரிப்பு கூடாரத்தை செய்யுங்கள் என்று சொன்ன ஆசரிப்பு கூடாரத்தை செஞ்சார். உள்பிரகாரத்தை செய்யுங்கள் என்று சொன்னா உள்பிரகாரத்தை செஞ்சார். வெளிப்பிரகாரத்தை செய்யுங்கள் என்று சொன்னால் வெளிப்பிரகாரத்தை செஞ்சார். உடன்படிக்கை பெட்டியை செய்யுங்கள் என்று சொன்னால் உடன்படிக்கை பெட்டியை செய்தார்கள். கேருபீன்களை உண்டாக்குங்கள் என்று சொன்னால் கேருபீன்களை உண்டாக்கினார். இப்படி கர்த்தர் கட்டளையிட்டவைகள் எவைகளோ அவைகளை செய்கிறவர்கள் தான் ஞான இருதயம் உள்ளவர்கள். அந்த ஞான இருதயம் உள்ளவர்கள் இந்த தான் கோத்திரத்திலே இருந்தார். இப்போ ஒரு காரியத்தை கொஞ்சம் மனம் திறந்து வெளிப்படையா கேட்கிறேன். இந்த தேவனுடைய சத்திய உபதேசத்தை கேட்கிற உங்க குடும்பத்துல கண்டிப்பா ஒரு 3 பேர் 4 பேரா இருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு 3-4 பேர் கண்டிப்பா இருப்பாங்க, குறைஞ்சபட்சம். அதிலே உங்களையும் சேர்த்து கொள்ளுங்க. உங்களையும் சேர்த்துதான் இந்த கேள்வி கேட்கிறேன். இந்த 4 அல்லது 5 பேர் இருக்கிற இடத்துல யார் ஞான இருதயம் உள்ளவர்களா இருக்கிறாங்க? யார் கர்த்தர் கட்டளையிட்டதை மட்டும் செய்கிறவர்களா இருக்கிறார்கள்? இன்றைக்கு எல்லாருக்குமே ஞானமும் இருக்கிறது, இருதயமும் இருக்கிறது. ஞானம் தலையில இருக்கிறது, இருதயம் கழுத்துக்கு கீழே உடம்புல இருக்கு, தனித்தனியா இருக்குது. ஆனா தான் கோத்திரத்தாருக்கு அப்படி அல்ல. ஞானமுள்ள இருதயமே வடிவமைக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப இந்த ஞான இருதயம் எதை குறிக்கிறது? இவங்களா விரும்பி எதையும் செய்ய மாட்டார்கள். தன் கண்ணுக்கு பட்டதையெல்லாம் செய்ய மாட்டார்கள். ஓ அவர்களுக்கு கை வந்த கலையாயிருக்கிற எதையும் செய்ய மாட்டார்கள். அவங்க செய்ய விரும்புகிறது ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் கட்டளையிட்டவைகள் எவைகளோ அவைகளை மட்டுமே செய்கிறவர்களாய் இருந்தார். இந்த இடத்துல உங்க விசுவாசத்துக்கும் நம்ம ஊழியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு கடுகு சாட்சி நான் சொல்லணும். நம்ம ஊழியத்தில் ஒரு பெரிய கிருபையே என்ன தெரியுமா? கர்த்தர் என்ன சொன்னாலும் சரி, அடாதடியா செய்யறதுதான் நம்ம வேலை. அதுக்கு யோசிக்கிறதுக்கு இடமே கிடையாது. அதை குறித்து 4 பேர்ட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி இதை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசனை கேட்கிற புத்தியும் கிடையாது. அல்லது அப்படி பண்ணலாம், இல்லாட்டி இப்படி இதுக்கு பதில் இதை மாத்தலாம் சொல்லி உல்டா புல்டா காரியத்தை செய்யறதும் கிடையாது. இந்த ஊழியத்தை ஆரம்பி அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஆரம்பிக்கிறோம். இவங்களுக்கு அதை செய்ய என்று சொன்னா தைரியமா இறங்கி செய்வது. இந்த சத்தியத்தை தான் பேசணும்னு கர்த்தர் கட்டளையிட்டுட்டா தயங்குறது கிடையாது, யோசிக்கிறது கிடையாது, தாமதிக்கிறது கிடையாது. உடனே அந்த சத்தியத்தை அப்படியே பகிரங்கமா அறிவித்து அப்படியே செய்யும். திடீரென்று கர்த்தர் வந்தார்,
அவர் சொன்னார், இந்த ஊழியத்துல நிப்பாட்டிரு அப்படின்னார். நான் உடனே யோசிக்கவே இல்லை. ஓசத்திர ஊழியத்தின் கண்காணிகளை கூப்பிட்டேன். ஆண்டவர் அப்படி சொன்னாருன்னு சொன்னேன். சொல்லிட்டு உங்களுக்கு கடைசி நாள் வர்ற ஞாயிற்றுக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த 8 ஊழியங்கள் நிறுத்தப்படுது, உங்கள் ஊழியங்கள் மாற்றப்படுதுன்னு சொன்னேன். சொல்லிட்டு அதோடு இந்த ஊழியத்தை நிறுத்திட்டு, ஐயோ இது நிறுத்திட்டாக்கா வருமானம் போயிடும், ஐயோ இது நிறுத்திட்டாக்கா ஆளாளுக்கு பேசுவாங்க, ஐயோ நிறுத்திட்டாக்கா என்னென்னமோ பண்ணுவாங்க, ஜனங்களை ஒரு மாதிரியா. இந்த பயம், இந்த யோசனை, இந்த தயக்கம் கிடையவே கிடையாது. ஏன்னாக்கா ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் கட்டளையிடுகிறவைகளை செய்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் மனிதர்களுக்கும் மனித யோசனைக்கும் பயப்படுகிறவர்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு மட்டுமே இணங்குகிறது. அல்லேலூயா. இந்த தான் கோத்திரத்திலே ஞான இருதயம் உள்ளவர்கள் இருந்தார்கள். அதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த யாத்திரை 31:6 சொல்லுது, ஏற்கனவே தான் கோத்திரத்தார் ஞான இருதயத்தோடு தான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த ஞான இருதயம் உள்ள எல்லாருடைய இருதயத்தை திரும்ப ஞானத்தை அருளுகிறார். ஏற்கனவே ஞான இருதயம், இப்ப திரும்பவும் ஞானத்தை அருளுகிறார். அப்ப ஏன் ஞான இருதயம் உள்ளவர்களுக்கு ஏன் திரும்ப ஞானத்தை கொடுக்கணும்? அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். இவங்க ஞான இருதயம் உள்ளவர்களா இருக்கிறார்கள், தான் கோத்திரத்தார். அவர்கள் திரும்பவும் ஞானத்தை கொடுக்க. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை குறுக்கு வழியில அவங்க பயன்படுத்த. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஊழியக்காரர்கள் கதறி அழுதாங்க, கண்ணீர் விட்டாங்க, கெஞ்சினாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு முறை கதவு தரங்க, ஒரு முறை அங்க போகணும், ஒரு முறை இங்க போகணும், என்னை கொண்டு போகணும்னு ஜெபிச்சாங்க. அதே மாதிரி கர்த்தர் கொண்டு போனார். வரும்போது படையோடும் திரட்சியான ஐஸ்வர்யத்தோடு வந்தார்கள். கர்த்தர் நல்லவன், போனது நல்லதுதான், பல தேசங்கள் நுழைஞ்சது நல்லதுதான், வரும்போது பொன்னோடும் பொருளோடும் வந்தது நல்லதுதான். ஆனா இங்க அந்த பொன்னையும் பொருளையும் வச்சு அவங்க செய்த காரியம்தான் தேவ சமூகத்துல துணிகரமான பாவமாய் மாறு. எனக்கு தெரிஞ்ச அருமையான ஒரு ஊழியக்காரர், அவர் ஊழியத்து பேரே இன்னைக்கு பின்னாடி இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி தான் போட்டிருக்காரு. போராடி ஜோமன்னார், கர்த்தர் அமெரிக்கா கொண்டு போகணும்னு கதறினார், ஆண்டு கொண்டு போயிட்டார். வரும்போது யாரோ அருமையான ஒரு மிஷனரி, அவர் மூலமா ஒரு பெரிய ஸ்பான்சர் கிடைக்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட் பண்ணி அசுத்திரம் ஒரு பெரிய ஆஃபரிங்கோடு நிறைய மந்த்லி கொடுக்கிற மாதிரி ஏதோ பண்ணிட்டு வந்தாச்சு. சோத்திரம் நீங்க ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தா கொஞ்ச நாட்கள் கடந்தது. அந்த ஊழியத்தை தொடர்ந்து அவரால் செய்ய முடியல, கடினமா உழைக்க முடியல. என்ன பண்ணாரு, அங்கிருந்து வந்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து அப்படியே ஒரு லேண்டுக்கு போட்டு அவங்க ஒரு பெரிய பில்டிங்க கட்டி அதுல ஒரு பிசினஸ் மாதிரி உருவாக்கு. நடந்தது என்ன தெரியுமா? இப்ப சமீபத்துல கர்த்தர் நல்ல ஜெபிக்கும்படி என்னிடத்தில் வந்தார். அப்போ அவர் ஒண்ணு சொன்னார், எத்தனையோ பேரை கூட்டம் பாஸ்டர், ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னாங்க, ஆனா நீங்க மட்டும்தான் கரெக்டா சொன்னீங்க. இந்த கட்டடம் கர்த்தர் கொடுத்த பணத்தினால் கட்டப்பட்டது அல்ல, கர்த்தர் கொடுத்த பணம் சட்டத்தை மீறி கட்டப்பட்டது, அதனால் இது விற்பனை ஆகாது அப்படின்னு தைரியமா சொன்னது நீங்க மட்டும். ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு அந்த ஊழியக்காரரும் அந்த கட்டடம் விற்கப்படுவதற்காக ஆண்டாண்டு காலமாய் அவர் படுகிற பாடும் எனக்கு நல்லா தெரியும். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு ஞானம் இருக்குது, நல்ல இருதயம் இருக்கு நினைச்சு இஷ்டத்துக்கு எதையும் பண்ணாதீங்க. தான் கோத்திரத்தாரை போல ஞான இருதயம் உள்ளவர்களாய் கர்த்தர் கட்டளையிடுகிறதை மட்டும் செய். கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகளும் ஊழியக்காரர்களோ அவர்கள் மூலமாய் கட்டளையிடாத பட்சத்திலே எதையுமே சுயமாய் செய்யாதீர்கள். கர்த்தர் நல்லவே. அப்போ இந்த தான் கோத்திரத்தார் நல்ல ஞான இருதயம் உள்ளவர்கள், அந்த ஞான இருதயத்திலே அருமையான ஞானத்தின் அபிஷேகம் பெற்றவர்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. அடுத்ததாக இந்த தான் கோத்திரத்தாரை குறித்து ரொம்ப அற்புதமான ஒரு வசனத்தை பாருங்கள். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 34வது வசனம். யாத்திரையாகமம் 35:34. அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார். அல்லேலூயா. தான் கோத்திரத்தாருடைய வம்சத்தில் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் ஒரு வரம் கொடுத்தார். அது என்ன வரம்னா போதிக்கும் வரம். அங்க என்ன ஆச்சரியம்னா போதிக்கும் வரம் என்றே ஆவியானவர் சொல்கிறார். யாத்திரையாகமம் 35:34. அப்ப இந்த தான் கோத்திரத்தாரிலே நல்ல போதிக்கும் வரம் பெற்றவர்கள் அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பானவர்களே, நல்ல போதிக்கும் வரம் பெற்று யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லுகிற கை காட்டுகிற ஒரு மனுஷன் யாருன்னா எஸ்ரா. அவன்தான் போதிக்கிறவனாயிருந்தான், உபதேசிக்கிறவனாயிருந்தான் என்று எல்லாரும் சொல்லுவார்கள். ஆனால் இந்த போதிக்கிறதிலேயே வரம் பெற்றவர்களா இருந்தது யார்னாக்கா இந்த தான் கோத்திரத்தார் தான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ தேவ ஜனங்களும் தேவ பிள்ளைகளும் தேவ ஊழியக்காரர்களும் இன்றைக்கு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விசேஷித்த கிருபை என்னன்னாக்கா, ஆண்டவரே தான் கோத்திரத்தாருக்கு கொடுத்த அந்த போதிக்கும் வரத்தை எனக்கு தாங்காண்டவரே. இன்றைக்கு சோத்திரம் வாய்ஜால பிரசங்கியார்கள் பெருகிவிட்டார்கள். வார்த்தை ஜால ஊழியக்காரர்கள் திரளாய் வந்து விட்டார்கள். வாய்ஜால பிரசங்கியார்களுக்கும் வார்த்தை ஜால ஊழியக்காரர்களுக்கும் இன்றைக்கு பஞ்சமும் இல்லை, குறைவும் இல்லை. ஆனால் ஒரு வார்த்தையை எடுத்து போதிக்க வேண்டும், அதை தெளிவாய் ஆழத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய பேருக்கு அது தெரியல. அதற்கு அவர்கள் போடுகிற ஒரு பெரிய பழி, என்ன பழி போடுகிறார்கள் தெரியுமா? எங்க ஜனங்களுக்கு இதெல்லாம் ஒத்து வராது பாஸ்டர், எங்க ஜனங்களுக்கு இதெல்லாம் புரியாது பாஸ்டர், எங்க ஜனங்களுக்கு இதெல்லாம் செமிக்காது பாஸ்டர் என்றால் நான் சொல்றேன், முதலாவது சோத்திரம் உங்களுக்கு செமித்தால் தானே ஜனங்களுக்கு செமிக்கும். நாம் போதிக்க ஆரம்பித்தால் தானே ஜனங்கள் அந்த போதனையில சேருவார்கள். இந்த போதிக்கும் வரத்தை குறித்து இன்னொரு அழகான வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 கொரிந்தியர் 12:8. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். இந்த போதிக்கும் வரம் என்ன செய்தா? முதலாவது அவனை நல்ல ஆவியிலே நிரப்புகிறது. இரண்டாவது அவனை நல்ல ஞானத்தினால் நிரப்புகிறது. ஆவியிலும் நிரம்பி ஞானத்திலும் நிரம்பினவர்கள் மட்டும்தான் போதிக்கிறவர்களாக மாற முடியும். இந்த ஆவியும் இல்லாமல் ஞானமும் இல்லாமல் போதிக்க ஆரம்பித்தால் பவுல் சொன்னதை போல வானத்திலே சிலம்பம் பண்ணுவதை போல காணப்படும். மதுபானம் குடித்து 2 பேர் ஒரு படகுல ஏறினான். படகுல ஏறிட்டு ஒருத்தன் அந்த பக்கம் தண்டு வலிச்சான், ஒருத்தன் இந்த பக்கம் தண்டு வலிச்சான். நீ வலிக்கிறபடி நான் வலிக்கிறேன், நான் வலிக்கிறபடி நீ வலின்னு சொல்லி ஓங்கி 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 அந்த தண்ணியில இருந்துட்டு படகுல உட்காந்து தண்டு வலிச்சான். நல்ல நீண்ட நேரம் தண்டு வலிக்க இரவு கடந்தது, பொழுது விடுகிற நேரம். அவங்க குடிச்ச மதுபான வெறியும் தெளிந்ததை வெளிச்சம் வந்தோடனே பாக்குறாங்க, இவங்க தண்டு வலிச்ச படகு அங்கேயே தான் நிக்குது.
ஏன்னாக்கா அந்த படகு எந்த முனையில கட்டப்பட்டிருந்ததோ அந்த முனையின் கயிறு அவிழ்க்காமலேயே இவங்க தண்டு வலிச்சாங்க. ராத்திரி முழுக்க நின்ன இடத்திலே தண்டு வலிச்சாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை, நிறைய பேருடைய சொற்கள், நிறைய பேருடைய வார்த்தை இப்படி இருக்கிற இடத்திலேயே தண்டு வலிக்கிறதா இருக்கு. ஆனா எசேக்கியேல் புஸ்தகத்துல படிச்சு பாருங்க, சாஸ்திரிகள் தண்டு வலித்தார்களாம். எதுல தண்டு வலித்தார்கள்? கருங்காலி மரத்தினால் செய்த கருங்காலி மரத்தினால் செய்த துடுப்பை வைத்து சாஸ்திரிகள் தண்டு வலித்தார்களாம். அப்ப கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தான் கோத்திரத்திலே நல்ல போதிக்கும் வரம் பெற்றவர்கள் இருந்தார்கள். இந்த கடைசி காலத்திலே வேதத்தை ஆழத்தோடும் அர்த்தத்தோடும் வசனத்துக்கு வசனத்தை ஒப்பிட்டு காண்பித்து வெட்டுக்கதைகளும் வீண் கதைகளும் தேவையில்லாதவைகள் எல்லாம் விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தையை மட்டும் அழகாய் போதிக்கிற நல்ல விசுவாச மக்களை கர்த்தர் தேடுகிறார். ஒன்னு செய்யுங்க, எனக்கு இந்த போதிக்கும் வரம் வேணும் யார் கேட்கிறீங்க? உங்களுக்கு தேவைன்னா இப்பயே ஒண்ணு பண்ணுங்க. உங்க இடது கரத்தை வேதாகமத்தின் மீது வைங்க, வலது கரத்தை வாய் மீது வைங்க. வேதத்தின் மீது ஒரு கையும் வாயின் மீது ஒரு கையை வச்சுக்கிட்டு, ஆண்டவரே இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்களையும் சத்தியங்களையும் இந்த வாய் போதிக்கணும் ஆண்டவரே, அந்த கிருபையை எனக்கு தாங்கன்னு கேட்டு பாருங்க. ஆண்டோடைய வல்லமையின் அபிஷேகம் உங்க மனவாஞ்சி நிறைவேற்றி உங்க ஊர்ல, உங்க கிராமத்துல, உங்க சபையில, நீங்க இருக்கிற இடத்துல உங்களை போதிக்க கூடியவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா! கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த போதிக்கிறதை குறித்து இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம். நீதிமொழிகள் 15:33. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நான் சொன்னேன், இந்த போதிக்கும் வரத்துக்கு 2 காரியம் வேணும்னு சொல்லி. ஒன்று ஆவி, 2வது ஞானம். அது மட்டுமல்ல, இன்னொரு 2 காரியம் தேவை. அந்த 2 என்னன்னா, ஒன்று கர்த்தருக்கு பயப்படுவது, 2வது எல்லாருக்கும் முன்பாய் தாழ்மையாய் நடக்கும். இங்க ஒரு ரகசியத்தை சொல்றேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் யாரோ அவர்களுக்கு போய் நீ தாழ்மையா இருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது அவர்களுக்கு உள்ளே போட்டிருக்கிற உள்வஸ்திரம். அவர்களுக்கு இருக்கிற தாழ்மை என்பது அவர்கள் வெளியே உடுத்துகிற வெளிவஸ்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயமும் அந்த வெளிப்பாடு வந்துட்டாலே அவங்கள்ட்ட பெருமையோ, மேட்டிமையோ, அகந்தையோ, அசுத்திரம், உயர்வோ இருக்கவே இருக்காது. அந்த மன தாழ்மை வந்துருங்க. அப்போ இந்த போதிக்கிற வரம் வேணும்னாக்கா, நம்பர் 1 ஆவியிலே நிரம்புங்கள். நம்பர் 2 ஞானம் உள்ளவர்களாய் மாறுங்கள். நம்பர் 3 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் மாறுங்கள். நம்பர் 4 மன தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த போதிக்கிறதுக்கு சுற்றி 4 தூண்கள். இந்த 4 தூண்கள் உங்கள்கிட்ட இருந்தாக்கா நீங்க நல்ல போதகராய் மாறலாம், நல்ல போதகராய் மாறலாம், நல்ல போதகராய் மாறலாம். ஒருவன் ஓடி 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 வந்து இயேசு பார்த்து சொன்னானே, நல்ல போதகரே என்று அழைத்தான் அல்லவா? அவனுக்கு தெரிந்தது, இன்றைக்கு இருக்கிற எல்லா போதகர்களை விட இவர் நல்ல போதகர் என்று. இந்த கடைசி காலத்திலே சபைகளுக்கு தேவை நல்ல போதகர்கள், ஜனங்களுக்கு தேவை நல்ல போதகர்கள், பட்டணங்களுக்கு தேவை நல்ல போதகர்கள், ஊழியங்களுக்கு தேவை நல்ல போதகர்கள், நல்ல போதிக்கும் வரம் பெற்றவர்கள் இந்த தான் கோத்திரத்தில் இருந்தார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தோண்ட 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 இந்த தான் கோத்திரத்தில் இருந்து அருமையான வெளிப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கிறது.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த தான் கோத்திரத்தை குறித்த இன்னொரு அருமையான வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25வது வசனம். நியாயாதிபதிகள் 13:25. அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். அல்லேலூயா. இந்த சிம்சோன் என்கிற மனுஷனை ஆண்டவர் ஏவ துவக்கின இடம் எது தெரியுமா? அந்த தானுடைய வனாந்தரம், தானுடைய பாளையத்தில் இருக்கும் போதும். அங்கு எத்தனையோ பாளையங்கள் இருந்தது, விதவிதமான பாளையங்கள் இருந்தது. ஆனா அந்த சிம்சோன் என்றைக்கு தானின் பாளையத்துக்கு வந்தானோ அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. அப்போ இந்த தான் கோத்திரத்திலே கர்த்தருடைய ஆவியானுடைய கிரியையும் இருந்திருக்கிறது. முதலாவது சொன்னேன், அங்க ஞான இருதயம் இருந்தது. இரண்டாவது சொன்னேன், அங்க போதிக்கிற வரம் இருந்தது. மூன்றாவது சொல்லுகிறேன், இந்த தான் கோத்திரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த ஆவியை குறித்து திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்றார்னா, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒரு விசை உங்கள் ஆவியை தற்பரிசோதனை பண்ணுங்க. அந்நிய பாஷை பேசுனா அதெல்லாம் பரிசுத்தாவி கிடையாது. ஆவில நிரம்பி கை தட்டிட்டா அதெல்லாம் பரிசுத்தாவி கிடையாது. யாரோ பிரசங்கம் பண்ணும் போது இருதயம் தொடப்படுதுன்னா அது உடனே பரிசுத்தாவி கிடையாது. அப்ப கர்த்தருடைய ஆவினா எப்படியா கண்டுபிடிக்கிறது? பரிசுத்தாவினா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த கர்த்தருடைய ஆவி என்கிற பரிசுத்தாவி உங்களுக்குள்ள இருந்தா முதலாவது அது உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காது, உணர்ச்சிகளுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆனா இந்த கர்த்தருடைய ஆவி அல்லது பரிசுத்தாவி எங்கே யார் மேல இருக்குதோ அவங்களுக்குள்ள உணர்வுகள் கிரியேட். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கொள்ளும். உணர்ச்சி என்பது வேறு, உணர்வு என்பது வேறு. இந்த கர்த்தருடைய ஆவி அல்லது பரிசுத்தாவி இருக்கிற இடத்துல உணர்வு கிரியேட். இருதயம் குத்தப்படும், உள்ளம் வருடப்படும், கண்கள் குளமாய் மாறும், மனசாட்சி பேசும். அவங்க விம்மி விம்மி அழுவார்கள், தனித்து இருப்பார்கள். அவங்க சரீரத்துக்குள்ள ஒரு விதமான அசைவு உண்டாகும், அவங்க உடலுக்குள் ஒரு விதமான தேவனுடைய கிரியை நடக்கும். ஆனாலும் வெளிக்காட்ட மாட்டார்கள். அப்படியே கர்த்தர் சமூகத்துல கூனி குறுகி விம்மி அழுதி மௌனமாய் தன்னை உடைத்து போன கண்ணாடியை போல நொறுங்கி ஒப்பு கொடுப்பார்கள். இதுதான் உணர்வுள்ள ஆவி. ஆனால் இன்றைக்கு நிறைய இடத்துல கர்த்தருடைய ஆவி என்ற பெயரிலே, பரிசுத்தாவி என்ற பெயரிலே உணர்ச்சி இருக்கிறது. பாட்டுல கடைசி 2 சரணத்தை சத்தமா பாடிட்டாக்க ஒரு உணர்ச்சி வந்துருது. 4 பேர் சேர்ந்து ஓங்கி ஓங்கி கை தட்டிட்டா ஒரு உணர்ச்சி வந்துருது. கர்த்தர் நல்லவன், ட்ரம் அடிச்சுட்டா ஒரு உணர்ச்சி வந்தது. உணர்ச்சிக்கும் பரிசுத்தாவிக்கும் இடம் கிடையாது. கர்த்தருடைய ஆவி என்கிற பரிசுத்தாவி தான் உணர்வுள்ள கிரியைகள் நடக்கும். அந்த உணர்வு தான் நமக்கு தேவை. அப்ப இந்த தான் கோத்திரத்திலே, தானின் பாளையத்துல கூட கர்த்தருடைய ஆவி இறங்குகிறவராயிருந்தார். இதுதான் இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய மாபெரும் சத்தியம். உங்க வீட்டிலே கர்த்தருடைய ஆவி இறங்குகிறாரா? உங்க அறையிலே கர்த்தருடைய ஆவி இறங்குதா? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தருடைய ஆவியாகிய பரிசுத்தாவியானுடைய உணர்வுள்ள கிரியைகள் இருக்குதா? நீங்க படுத்து கடந்தாலும் ஆவியானவர் பேசுகிறத உங்களால் உணர முடியுதா? நீங்க நடந்து போய்கிட்டு இருந்தாலும் ஆவியானுடைய தொடுதல் உங்களை தொடுகிறதை உங்களால் சுத்திரம் உணர முடிகிறதா? எனக்கன்பான தேவச்சனமே, இந்த தான் கோத்திரத்திலே கர்த்தருடைய ஆவி ஏவுகிறவராயிருந்தார். ஐயா,
தைரியமா நான் சொல்லி முடிக்கிறேன் இன்னைக்கு செய்திய. இந்த தான் பாளையத்துல வந்த போது சிம்சோனை கர்த்தருடைய ஆவியானவை ஏவ துவக்கினதை போல இன்றைக்கு கேட்கிற இந்த உபதேசத்தின்படி நல்ல போதிக்கிறவர்களாய் நீ மாற வேண்டும் என்று உங்களை கர்த்தர் ஏவ போகிறார். நல்ல ஞான இருதயம் உள்ளவளாய் நீங்கள் மாற வேண்டும் என்று உங்களை கர்த்தர் ஏவ போகிறார். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நீங்கள் எல்லா இடத்திலும் கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை ஏவ போகிறார். எப்போது பரிசுத்த ஆவியிலும் கர்த்தருடைய ஆவியிலும் தொடப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று அந்த கர்த்தருடைய ஆவியானவர்களை ஏவ போகிறார். ரொம்ப முக்கியமாய் கட்டளையிடுகிறவைகளை மட்டும் செய்யத்தக்கவர்களாய் ஆண்டவர் உங்களை ஏவ போகிறார். அப்படிப்பட்ட ஏவுதல் உள்ள நல்ல உணர்வுள்ள ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவாராக. நான் சுயத்திலிருந்து சொல்லவில்லை, அபிஷேகத்தில் நிரம்பி சொல்லுகிறேன். இந்த கடைசி வார்த்தைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பல இடங்களில் பரிசுத்த ஆவியானவே அந்த நல்ல உணர்வுள்ள ஆவியை கொடுக்கிறார். தான் செய்கிற ஊழியம் சரிதானா, தான் போதிக்கிறது சரிதானா, தன் குடும்ப நிலைமை சரிதானா, ஆவிக்குரிய நிலைமை சரிதானா என்கிற ஒரு உணர்வுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்து கொண்டிருக்கிறார். அந்த உணர்வுள்ள ஆவியை தேவன் அனுப்பி கொண்டிருக்கிறார். யாருக்கு அந்த கிருபை வேண்டும்? இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க. ஆண்டவரே, தானுடைய பாளையத்துக்கு வந்தபோது கர்த்தருடைய ஆவியானவே சிம்சோனை துவக்கினீரே. இதோ நாங்களுடைய பாளையத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த கூட்டம் என்கிற வார்த்தைக்குள் வந்திருக்கிறோம், இந்த சத்தியத்துக்குள் வந்திருக்கிறோம். எங்களை ஏவ துவக்குங்க ஆண்டவரே. தான் கோத்திரத்துக்கு கிருபையுள்ள தேவனாய் இருந்தீரே, நானும் என்னையும் அந்த தான் கோத்திரத்தின் பாத்திரமாய் தருகிறேன் ஆண்டவரே. என்னை தயவாய் மாற்றுங்க, என்னை தயவாய் மாற்றுங்க. கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவி, அந்த கர்த்தருடைய ஆவி இன்று முதல் என்னை ஏவ துவக்குவதாக. என் சுய சிந்தனைகள் மறைக்கப்படுவதாக. ஓ, என் சுய எண்ணங்கள் மறைக்கப்படுவதாக. நான் விரும்புகிறது எல்லாம் தடை செய்யப்படுவதாக. கர்த்தர் சொல்லுகிறது மட்டும் நடப்பதாக. கர்த்தர் கட்டளையிடுகிறது மட்டும் செய்ய கிருபை தருவீராக. அந்த ஒரு கிருபை தான் கோத்திரத்துக்கு கொடுத்திருந்த அந்த நல்ல மகிமையின் அபிஷேகம் இந்த ராத்திரி நேரத்திலே என்னை நிரப்பட்டும் என்று கேளுங்க, எங்களை நிரப்பட்டும் என்று கேளுங்க. நீங்க சிறியவர்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், அல்லது பெரியவர்களா இருக்கலாம், ஊழியக்காரர்களா இருக்கலாம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. 120 பேர் வந்த போது 120 பேர் மேலையும் எல்லார் மீதும் கர்த்தருடைய ஆவி அக்கினி நாவு பிளந்த வண்ணமாய் இறங்கினது. இதோ அந்த அபிஷேகம் உங்களை இறங்குகிறது, அந்த வல்லமை இறங்குகிறது. மேல் வீட்டிலே, மேல் அறையிலே இறங்குகிறது அபிஷேகம். இப்போது உங்க வீட்டுக்குள்ளே உங்களை தொடுகிறதா இறங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஷபோதி ஹந்தர் அபோதி கடாக்கோ தூ டிடிரி கத்தி கத்தரா கலாக்காத்தி கண்ணாக்காத்தியா. கொந்தளிப்பாயிருந்த வீடுகள் மிகுந்த அமைதியுள்ள பட்டணங்களாய் மாறுவதாக. தத்தளிப்பின் பாத்திரங்கள் மகிழ்ச்சியின் பாத்திரங்களாய் மாறுவதாக. சந்தேகத்தின் எண்ணங்கள் தெளிவின் மனப்பான்மையாய் மாறுவதாக. குழப்பத்தின் கிரியைகள் மனம் மகிழ்ச்சியின் விடுதலையாய் மாறுவதாக. ஷபோத்தி ஹராவாக்க துரவாடாக்க கரவாக்க கரதி. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். நீ நிறைய பேரை தொட்டு கொண்டிருக்கிறதற்காக அந்த கர்த்தருடைய ஆவி இந்த அநேகரை ஏவ துவக்குவதற்காக உள்ளான மனுஷனில் ஒரு மாற்றத்தை நீ கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். முந்தின ஆதாம் ஒளிந்து பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து இவர்களுக்குள் எழும்புவீரா.
தான் கோத்திரத்தின் அபிஷேகம், தான் கோத்திரத்தின் ஞானம், தான் கோத்திரத்தின் கர்த்தரின் கட்டளைகளை செய்வது, தான் கோத்திரத்தின் கர்த்தருடைய ஆவி உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. இந்த அபிஷேகம் எல்லா இடத்திலும் அசைவாடி கொண்டே இருக்கட்டும். நிறைய வீடுகளுக்குள் காணப்படுகிற களியாட்டுகள், சினிமாக்கள், நாடகங்கள், கட்டுக்கதைகள், அநாகரிகங்கள் எல்லாம் தடை செய்யப்படுவதாக, எல்லாம் தடை செய்யப்படுவதாக. தேவனுடைய ஆவியானுடைய நிறைவு ஒரு தெய்வ பயத்தை கொடுப்பதாக, ஒரு தெய்வீக பயத்தை கொடுப்பதாக. எங்கங்கு தேவன் அசைவாடுவதை காண்பார்களாக, ஆண்டவர் வருகிறதை காண்பார்களாக, தூதர்கள் உலாவுவதை காண்பார்களாக, கர்த்தரை குறித்த நடுக்கமும் பயமும் உண்டாவதாக. ஆண்டவரே, அந்த தான் கோத்திரத்தின் எல்லா பாக்கியமும் உடைய பிள்ளைகளுக்குள் வருவதா. ஷபாத்து ரகதராக்க கலாக்க கனமாத்துராக்க கராக்கத்துராத்தராக்க கராத்தியா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக நன்றி. யோசேப்பின் குடும்பத்திலே யாக்கோபின் குமாரர்களை குறித்து விளங்க காட்டுகிற ஆண்டவர், இன்றைக்கு ஆண்டவரே சோதரம் 5ஆம் குமாரனாகிய தானை குறித்த விளக்கங்களையும் வியாக்கியானங்களையும் ஆண்டவர் முதல் பகுதியாய் பேசினதற்காக ஸ்தோத்திரம். தேவ செய்தியின் நேரத்திலேயே எல்லா இடத்திலும் தேவனுடைய அனந்த ஞானம் நிரப்ப ஆரம்பித்ததற்காக ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு ஞான இருதயத்தை கொடுக்க ஆரம்பித்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கட்டளை இன்னது என்பதை விளங்கக்கூடிய விளங்குதலின் ஞானம் தரப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். போதிக்கிற வாய்களாய் மாறினதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி என்னும் கர்த்தருடைய ஆவி நிறைய பேரை ஏவ துவக்கினதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய அபிஷேகத்தின் கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்க இந்த இரவில் நல்ல நித்திரையை தாரும். நாளைக்கு மாதத்தின் கடைசி நாள், பொழுது விடுவதற்கு முன்பாகவே 3 மணிக்கு முன்பாகவே பிள்ளைகள் ஓடோடி வந்து தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் ஏவும் நடத்தும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.